வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாம் பதில் அளிச்சாங்க. என்ன அற்புதமான உரை, சட்டமன்ற உரை, என்ன புள்ளி விவரங்கள். ஐயோ 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 ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தை சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால வரலாற்றில் நம்ம பார்க்கல. அதனால இப்ப ஏதோ இடைத்தேர்தல் நடக்குன்றாங்க. நாம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம் டாக்டர், எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம். இந்த இடைத்தேர்தலாவது இங்க இருக்கக்கூடிய என் தமிழ்ச்சாதி சமூகத்தின் ஆளுமைகள் அந்த சட்டமன்றத்திற்கு சென்று அமர்ந்து இவர்களை நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான என் தமிழ் குடி தலைமைகளை அங்கே அனுப்ப வேண்டும். அதற்கான ஒன்று குரலாக, அதற்கான ஒருங்கிணைப்பாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பு நான் பார்க்கிறேன். இங்க அண்ணன் தனபாலன் எடுத்துங்க, அங்க நாடார் அமைப்பு தலைவர் வந்திருக்கிறாங்க. அங்க நம்ம ஆதி தமிழ்குடியினுடைய பறையனாரே கட்சி எல்லாம் பார்த்தா என்னடா என்ன பறையன்னு சொல்றேன், நான் தான்டா பறையன், பச்சை தமிழன் அப்படின்னு தொலைக்காட்சியில் மாறுதற்ற மூர்த்தி. இங்க பார்த்தா தென் மாவட்டங்கள்ல எங்க டாக்டரும் எங்க திருமாரஞ்சியும் எங்க டாக்டர் சேதுராமும் எங்க இருக்கிற சந்தானமும் ஒரு எதிரும் புதிருமா இருந்த என் தமிழ்ச்சாதிகள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் எல்லா ஜாதியும் குறித்துல, கொங்குல தனியரசு இருக்காரு, அங்க ஈஸ்வரன் இருக்கிறாரு, வடக்க நான் இருக்கிறேன், எங்க பங்காளி எங்க சின்னையா சார்பா எங்க வெங்கட்ரன் ஜெயராம் வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பாத்துங்க, மீனவர் கடற்கரை ஓர கிராமங்களை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துவதற்கு இங்கே நம்முடைய தம்பி ரமேஷும் அண்ணன் கோசுமணியா தொடங்கப்பட்ட காலத்துல 2 பேரும் கூட இருக்கிறாங்க. இப்போ யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எங்கள் அம்மா போராளி, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு எப்படி போராடணுங்கிறதுக்கு எங்கள் அம்மா அற்புதமாக வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் இஸ்லாமியர்கள் கட்சி எல்லா கட்சியும் அன்றைக்கி கூட்டத்துக்கு வந்தாங்க. ஜவஹர்லா வந்தார், எஸ்டிபி வந்துச்சு, நம்முடைய தமிழ் மன்சாரி அனுப்புனார். இங்கே கன்ஷிராம் பார்ட்டிலேருந்து இன்னைக்கு அப்துல்லா பார்ட்டிலேருந்து எல்லாம் தமிழ்ச்சாதிகள் கூட்டம் தான் வந்திருக்கு. ஆனால் என்ன செய்யறது, எங்கள் பணக்கரப்பியா வந்தார், பேசிட்டு போயிட்டாரு. எல்லாம் வரோம், ஏதோ ஒரு போராட்டத்தில் உணர்ச்சியில் ஒன்று கூடுறோம், கலையிறோம். அது கலையாமல் இவர்களை எல்லாம் ஒரு தேர்ல அல்லது ஒரு ஏர்ல பூட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். 15 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் டாக்டர் அவர்களே, நீங்கள் வயதில் மூத்தவர், அனுபவம் உள்ளவர், ஒரு ஆதி தமிழ்குடியில் பிறந்திருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. எனக்கெல்லாம் எந்த ஈகோவும் இல்லை. இங்கே இருக்கிற யாரை வேண்டுமானாலும் நான் கூட இப்போ என்ன சொல்றேன், நன்றி சொல்றேன்னு. இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னார். நம்ம போதும், நம்ம இனிமேல் பேசுறதுக்கான நேரமே இல்லை.